இசைஞானி இளையராஜா இசையில் ஓசைய பிலிம்ஸ் வழங்கும் உணர்ச்சிமயமான திரைக்காவியம் அந்தோனி. நாங்க ஒரு தலை படகத்தான் நிறுத்தலாம், 5 பேர் அலைய நிறுத்தல. பெரும் பொருட்செலவில் தயாரான திரைக்காவியம். குடும்பத்துடன் ஒருமுறை திரையரங்கில் எல்லோரும் பார்த்து மேளுங்கள் அந்தோனி. கரையுறான் போகாத கடலும் இல்ல, ஊருக்குள்ள அந்தோனி ஏறாத படகும் இல்லை. வில்னவ் லா கரேன் மெகா ராமா திரை அரங்கில் இம்மாதம் 14ஆம் தேதி இரவு 8 மணிக்கு காட்சியளிக்கிறது அந்தோனி. அப்பா, உங்களுக்கு ஏதோ பிரச்சனை என்று தெரியுது. நீங்க எங்கள்கிட்ட சொல்லாட்டியும் போய் உங்களோட அம்மாட்ட சொல்லுங்கப்பா. கடலோர வீடு, குயில் வாழும் கூடு, அலையோசையோடு குயிலோச சேர. தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ் நகரசபை தேர்தலில் காஸ்லே கோனேஸ் நகரில் ஃபியேது காஷ் பட்டியலில் காஸ்லே கோனேஸ் மேயர் பெனுவா ஜிமெனஸ் தலைமையில் சர்மிளி சண்முகதாசன், கார்த்திக் சந்திரமூர்த்தி, நிவேதா சதாசிவர் ஆகிய தமிழர்கள் போட்டியிடுகின்றார்கள். செமாத் து தேத்ர் நகரில் நுவோ பூ சூஃபில் பட்டியலில் மாசல் மகேந்திரன் போட்டியிடுகின்றார். பிரான்ஸ் உள்ளூராட்சி தேர்தலில் 35,000 கொம்யூன்கள் பங்கேற்கின்றன. பிரான்ஸ் உள்ளூராட்சி தேர்தலில் ரசம்பிளுமோ நேஷனல் கட்சி 650 பட்டியல்களுடன் போட்டியிடுகிறது. பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னு பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று உறுதிபட கூறியுள்ளார். பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ பிரான்சின் அணு ஆயுத தடுப்பு கொள்கையில் ஒரு முக்கியமான மாற்றத்தை அறிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் போருக்குள் சிக்கியுள்ள பிரெஞ்சு குடிமக்கள் பிரான்சுக்கு திரும்பி வர போராடி வருகின்றார்கள். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர். தனலட்சுமி.fr ஆன்லைன் ஷாப்பிங். வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள். அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10 லா ஷப்பல். பிரான்ஸ் நகரசபை தேர்தலில் காஸ்லே கோனேஸ் நகரில் ஃபியேது காஷ் பட்டியலில் காஸ்லே கோனேஸ் மேயர் பெனுவா ஜிமெனஸ் தலைமையில் சர்மிளி சண்முகதாசன்,
கார்த்திக் சந்திரமூர்த்தி, நிவேதா சதாசிவர் ஆகிய 3 தமிழர்கள் போட்டியிடுகின்றார்கள். காஸ்லே கோனேஸ்வால் தமிழர்கள், இவர்களுக்கு உங்கள் வாக்குகளை அளித்து வெற்றி பெறச் செய்யுமாறு வேண்டப்படுகின்றீர்கள். பிரான்ஸ் நகரசபை தேர்தலில் செம்மாத்த டு தேத்ர நகரில் நுவோ பூ சூவல் பட்டியலில் மாசல் மகேந்திரன் போட்டியிடுகின்றார். இந்த நகரம் கூடுதலாக பிரெஞ்சு மக்கள் வசிக்கும் ஒரு கிராமம் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழர்களுடைய வாக்குகள் இல்லாத ஒரு நகரத்திலும் தமிழர் அரசியல் களத்தில் நிற்பது பாராட்டுக்கு உரியது. பிரான்ஸ் நாட்டின் உள்ளூராட்சி தேர்தல் 2027 அதிபர் தேர்தலுக்கு ஒரு முன்னோடியாக திகழ்கிறது. மார்ச் 15, மார்ச் 22 என 2 சுற்றுக்களாக பிரான்சின் உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறவுள்ளது. 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு ஒரு முக்கியமான முன்னோட்டமாக இந்த உள்ளூராட்சி தேர்தல் கருதப்படுகிறது. சிறிய கிராமங்கள் முதல் பெரிய நகரங்கள் வரை என 35,000 கொம்யூன்கள் பிரான்சில் தேர்தலில் பங்கேற்கின்றன. வாக்குப்பதிவு பொதுவாக அதிபர் தேர்தலை விட 10% குறைவாக இருக்கும். ஆனால் இது அரசியல் கட்சிகளின் ஆதரவை அளக்கும் முக்கியமான குறியீடாக அமைந்துள்ளது. 2 சுற்றுக்கள். இதில் முதல் சுற்றில் முதலிடம் பெறும் பட்டியல் வெற்றி பெற்றால் உள்ளூர் கவுன்சிலை கைப்பற்றும். இல்லையெனில் 10% அல்லது அதற்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்ற பட்டியல்கள் 2ஆம் சுற்றுக்கு செல்லும். 5% வாக்குகள் பெற்ற பட்டியல்கள் பெரிய பட்டியல்களுடன் இணையலாம். இந்த தேர்தலில் பிரெஞ்சு மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய குடிமக்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பீங்க. மாத்தி மாத்தி எவ்வளோ கார் வேண்டது அப்படியே கிடக்கும். இங்கே இந்த கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னாவ். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் உள்ளூராட்சி தேர்தலில் ரசம்பளுமோ நேஷனல் கட்சி 2024 ஐரோப்பிய தேர்தலிலும் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்ற இந்த கட்சி 650 பட்டியல்களுடன் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுகிறது. லா ஃப்ரான்ஸ் இன்சுமிஸ் கட்சி 2027 அதிபர் தேர்தலுக்கு தயாராகிறது. ரூபா, சியன் சென்டெனி பகுதிகளில் வலுவாக உள்ளது. ஜோன் லுக் மெலோன்ஷோ தலைமையிலான லா ஃப்ரான்ஸ் இன்சுமிஸ் பாரிஸ் நகரில் சோசலிஸ்ட் கட்சியுடன் கூட்டணி அமைக்க முயற்சித்து வருகின்றது. வலதுசாரி ரிபப்ளிக்கன் கட்சி வேட்பாளரான முன்னாள் கலாசார அமைச்சர் ரசித்தா டாத்தி
பாரிஸ் மேயர் பதவிக்கு போட்டியிடுகிறார். சோசலிஸ்ட், கிரீன், கம்யூனிஸ்ட் கட்சிகளின் கூட்டணி வேட்பாளர் எமனுவேல் கிரேகுவா பாரிஸ் மேயர் பதவிக்கு போட்டியிடுகிறார். தற்போதைய மேயர் ஆன் இதல்கோ சோசலிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். 2001 ஆண்டு முதல் பாரிஸின் மேயராக திகழ்ந்து வருகின்றார். இவர் இம்முறை தேர்தலில் போட்டியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேக்ரோனின் ருனேசோன் கட்சி 250 பட்டியலுடன் 2020 போட்டியிட்டது. ஆனால் இம்முறை 7 பட்டியல்களுடன் போட்டியிடுகிறது. இந்த உள்ளூராட்சி தேர்தல் 2027 ஆண்டு நடைபெற இருக்கிற குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு ஒரு முக்கியமான முன்னோட்டமாக அரசியல் கட்சிகளுக்கு இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டியன் லுகோர்னு நடைபெற உள்ள பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று மீண்டும் உறுதியாக கூறியுள்ளார். தனக்கு குடியரசுத் தலைவர் பதவியில் ஆசை இல்லை, தான் வேட்பாளர் அல்ல, இதில் இரட்டை மொழி பேசவில்லை என்று லு பெரிசியன் நாளேடுக்கு அளித்த பேட்டியில் லுகோர்னு தெரிவித்துள்ளார். மத்தியோன் பிரதமர் அலுவலகம் பதவியில் அவரது நிலை மிகவும் பற்றாக்குறையாக உள்ளது என்றும் அவர் கூறியிருக்கிறார். எதிர்க்கட்சிகள் தம்மை வீழ்த்துவதற்காக எந்த நேரத்தையும் எதிர்பார்த்திருப்பதாகவும் அவர் கருத்து வெளியிட்டுள்ளார். எதுவும் திட்டவட்டமாக இல்லை என்று குறிப்பிட்டிருக்கும் அவர், சமீபத்தில் மெர்கசூர் ஒப்பந்தம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த போதும் அதை தடுக்க பெரும் முயற்சி எடுத்திருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோன் பிரான்ஸ் நாட்டின் அணு ஆயுத தடுப்பு கொள்கையில் ஒரு முக்கியமான மாற்றத்தை அறிவித்திருக்கின்றார். இது ஐரோப்பாவின் பாதுகாப்பு அமைப்பில் ஒரு புதிய திருப்பு முனையாக கருதப்படுகின்றது. பிரான்சின் இல்லாங் அணு நீர்மூழ்கி கப்பல் தளத்தில் மேக்ரோன் முன்னேற்ற தடுப்பு என்ற ஒரு புதிய கருத்தை முன்வைத்திருந்தார். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பும் அணு அச்சுறுத்தல்களும் ஐரோப்பாவில் அணு கவசத்தின் தேவையை அதிகரித்துள்ளது. அமெரிக்காவின் பாதுகாப்பு உறுதிமொழிகள், குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப், ஐரோப்பாவின் நம்பகத்தன்மையை பாதிப்படைய வைத்துள்ளார். பிரான்சின் புதிய அணு கொள்கையின்படி பிரான்ஸ் நாட்டின் அணு ஆயுதங்கள் நேட்டோ உறுப்பு நாடுகளின் பாதுகாப்புக்கு பயன்படுத்தப்படும். ஜெர்மனி போன்ற நாடுகள் பிரான்ஸ் நாட்டுடன் அணு ஒத்துழைப்பை விரிவுபடுத்தும் வாய்ப்பு உள்ளது. பிரான்சின் அணு நீர்மூழ்கி கப்பல்கள் 2ஆம் உலகப் போரில் வீசப்பட்ட எல்லா குண்டுகளின் சக்தியையும் கொண்டுள்ளன. அமெரிக்கா நேட்டோ உறுப்பு நாடுகளுக்கு வழங்கும் பாதுகாப்பு உறுதிமொழிகளில் இருந்து விலகினால் அல்லது ஆசியாவில் அதிக அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டால் ஐரோப்பா தன்னுடைய பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டியிருக்கும். பிரான்சும் பிரிட்டனும் ஐரோப்பாவின் அணு தடுப்பு அமைப்பில் முக்கிய பங்காற்றும். ஐரோப்பா தன்னுடைய பாதுகாப்பை
தானே உறுதி செய்ய வேண்டும். பிரான்ஸ் நாட்டின் அணு ஆயுதங்கள் ஐரோப்பாவின் பாதுகாப்புக்கு உதவும். பிரான்ஸ் ஜெர்மனியுடன் அணு ஒத்துழைப்பை விரிவுபடுத்தும். பிரான்சின் இந்த முன் முயற்சி ஐரோப்பாவின் பாதுகாப்பு அமைப்பில் ஒரு புதிய யுகத்தை தொடங்கலாம். நேட்டோ உறுப்பு நாடுகள் பிரான்சுடன் இணைந்து அணு தடுப்பு அமைப்பை பயன்படுத்தலாம். இந்த திட்டம் ஐரோப்பாவின் பாதுகாப்பு அமைப்பில் ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் போருக்குள் சிக்கியுள்ள பிரெஞ்சு குடிமக்கள் பிரான்சுக்கு தப்பி வர போராடி வருகின்றார்கள். விமானச்சீட்டு விலைகள் மிகவும் உயர்வடைந்துள்ளன. மத்திய கிழக்கில் சிக்கியிருக்கும் பிரெஞ்சு குடிமக்கள் மத்திய கிழக்கு பகுதியில் தொடரும் போரின் காரணமாக 5000 பிரெஞ்சு குடிமக்கள் தாய்நாட்டுக்கு திரும்புவதற்காக முயற்சி செய்கின்றார்கள். வணிக விமானங்கள் பெரும்பாலும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. கிடைக்கின்ற சில இருக்கைகளின் விலைகள் மிகவும் உயர்வடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. போரின் காரணமாக மத்திய கிழக்கு பகுதிகளில் சிக்கியிருக்கும் ஐரோப்பிய ஒன்றிய குடிமக்களை மீட்கும் முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பிரான்ஸ் 24 செய்தி நிறுவனங்கள் இந்த நிலைமையை அறிக்கையிட்டுள்ளன. விமானச்சீட்டுகளின் விலைகள் மிகவும் அதிகரித்துள்ளன. மேலும் கிடைக்கும் இருக்கைகளின் எண்ணிக்கையும் மிக மிக குறைவாக உள்ளன. பிரான்ஸ் அரசு மத்திய கிழக்கில் சிக்கியிருக்கும் தனது குடிமக்களை மீட்க விசேட விமானங்களை ஏற்பாடு செய்ய முயற்சி செய்கின்றது. தூதரகங்கள் மற்றும் பொது அமைப்புகள் மூலம் பிரெஞ்சு குடிமக்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. பிரெஞ்சு குடிமக்கள் தாய்நாட்டுக்கு திரும்புவதில் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றார்கள். போரின் காரணமாக விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. சில விமான நிலையங்களின் செயற்பாடுகள் குறைக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாகவே பிரெஞ்சு குடிமக்கள் மத்திய கிழக்கில் தவிக்கின்றார்கள். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருக என வரவேற்கிறோம். இது நான் பிரான்ஸுக்கு வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னுக்கு போனோமானாங்க. அங்கே பிரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க. அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது. அவங்க அன்னைக்கு போய் ஃப்ரான்ஸில் ஒரு பெட்டிக்கடை வச்சுருந்தவங்க இன்றைக்கி 3500 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு 30 ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனியை அது தரமான மசாலாவை வந்து விவசாயிகள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே நிர்வகிக்கிறோம்.